இங்க விஜயமே லாயர்ட்ட பேசிட்டு இருக்கிற விஷயத்த கேட்டு இந்த பக்கம் காவேரி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அந்த டைவர்ஸ் நோட்டீஸ பத்தியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயுமே, "ஓகே காவேரி, நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஆஃபீஸ் போயிட்டு போயிருவோம். வண்டி அப்படியே ஆஃபீஸ் விடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே இந்த பக்கம் காவேரியுமே, "ஆஃபீஸ்க்குலாங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல எனக்கு பசிக்கல, உனக்கு பசிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "எனக்கெல்லாம் ஒண்ணும் பசிக்கல, உங்களுக்காக தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி ஓகே, நீ ஆஃபீஸோட ஆஃபீஸ்ல இருக்க வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. இத கேட்டோனே இந்த பக்கம் காவேரியுமே டைரக்டா ஆஃபீஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்க எப்பவும் போல ஆஃபீஸ் ரூம்ல வக்கீல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இரு, நான் போய் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வக்கீல பார்க்க உள்ள போறாங்க. அதே நேரம் இங்க காவேரியுமே வெளியில இருக்க எம்ப்ளாயிஸ்ட்ட ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு, இப்போ ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சைடாவே இங்க விஜயுமே கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள போனதுக்கப்புறம் வக்கீல கூப்பிட்டு, "இங்க பாருங்க, நம்ம வந்து இங்க மேடத்துக்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்குற மாதிரி தான் நான் பேசி வச்சிருக்கேன். சொல்லப்போனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நான் வந்து பிளான் வச்சிருக்கேன். அதனால இந்த நோட்டீஸை கூட டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லணும். அப்பதான் வந்து காவேரி கண்டிப்பா இந்த விஷயத்துல கொஞ்சம் ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவளுக்கு கண்டிப்பா நான் அடுத்த வாரம் நான் சர்ப்ரைஸ் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட வக்கீலுமே, "சார், இதனால பிரச்சனை ஆயிராது" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார், நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஆனா எந்த டாக்குமெண்ட்டும் மிஸ் ஆகாம இந்த டைம் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கு மேல சைன் வாங்கினா கண்டிப்பா டவுட் வந்துடும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வக்கீலுமே, "இல்ல சார், நீங்க கவலைப்படவே தேவையில்ல. சொல்லப்போனா எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கு, நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல மட்டும் சைன் வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் இல்லை சார். லீகலாவே அவங்களுக்கு உங்களோட ஷேர்ஸ்ல பாதி போயிடும். அப்படின்றப்போ அவங்களுக்கு இந்த ஆஃபீஸ்லயும் சரி சம உரிமை கிடைக்கும். அது இல்லாம அவங்களும் ஒரு ஓனராகவே ஆயிடுவாங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே எங்க விஜயம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "காவேரி எப்பவுமே என்னில் இருக்கிற பெட்டர் ஆஃப், அதாவது என்னோட சிறந்த பாதி, அதனால அவளுக்கு இந்த பாதியை கொடுக்கறத நான் ரொம்பவே ஹாப்பியா நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு, "சரி ஓகே, நான் காவேரி கூப்பிடுறேன்னு" சொல்லிட்டு அங்க இருந்து ரிசப்ஷனிஸ்ட் மூலமா இந்த பக்கம் காவேரியை உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களுமே இந்த பக்கம் காவேரியை உள்ள கூட்டிட்டு வந்த உடனே அங்க எப்பவும் போல வக்கீலுமே, "சார், இந்த ஒரு பத்திரம் மட்டும் சைன் பண்ணிட்டா போதும் சார், உங்களோட டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா செல்லுபடி ஆயிடும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரியோட நெஞ்சை நொறுங்கிடுது. என்ன இது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார்ல ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு வந்தாரு. ஆனா என்னதான் பேசிட்டு வந்தாலும் என்கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்கி மறுபடியும் என்கிட்ட இருந்து பிரியர் தான் அவர் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வேற வழியே இல்லாம இந்த பக்கம் அந்த டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டாக்குமெண்ட் ஒரு நிமிஷம் கூட அவங்க படிச்சு பார்க்கவே இல்லை. எங்க விஜய் சொன்னதை நம்பியும் அதே நேரம் அந்த வக்கீல் சொன்னதை நம்பியும் இதை பத்தியும் யோசிக்காம இங்க சைன் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் விஜயுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் காவேரியோட முகத்தை ரொம்பவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரியுமே ரொம்ப வருத்தப்பட்டு சைன் போட்டுட்டு அவங்களுமே அங்கிருந்து வெளியில வராங்க. வெளியில வந்தோன்னே அவங்களால அந்த துக்கத்தை தாங்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற ரிசப்ஷனிஸ்டும், "என்ன மேடம் இது, உங்ககிட்ட இருந்து சார் டைவர்ஸ் வாங்க போறாரு" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப காவேரி அவங்களோட மன வருத்தத்தை இவங்க கிட்ட சொல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு, "அப்படிலாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டேரக்டா இங்க ரெஸ்ட் ரூம் போறாங்க. அதே நேரம் இப்ப காவேரியை கூட்டிட்டு வந்த அந்த எம்ப்ளாய்க்குமே இங்க காவேரி அவங்க டைவர்ஸ் பண்ணல, அவங்களுக்கு பாதி ஷேர் எழுதி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அவங்களுமே இந்த பக்கம் சரி காவேரி கிட்ட சும்மா டீஸ் பண்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனா காவேரி ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டு இங்க ரெஸ்ட் ரூம்ல போய் பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா இது, இந்த மனுஷன் அவங்களுக்கு நல்லது தான் பண்றாங்க, பட் இருந்தாலும் இதை மறைமுகமா பண்றதுனால அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுக்கு போய், "பரவாயில்ல விடுங்க மேடம், எல்லாமே சரியாயிடும், ஒரு வாரம் பொறுத்துக்காங்க, எல்லாம் சரியாயிடும்" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க காவேரியுமே, "இல்ல, எனக்கு கொஞ்சம் தனியா விட்டுருங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயோட இருந்த ஞாபகங்கள், இந்த பக்கம் வந்து அவர் கூட பேசினது, விளையாடினது, அதெல்லாம் அவங்க எல்லாரோட ஒண்ணா இருந்தது, இந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, என்னோட லைஃப் இவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு போகணுமா? சொல்லப்போனா நான் விரும்புற ஒரு ஆள் என்னை விட்டு ஈஸியா வந்து என்கிட்ட இருந்து விலகி போயிடுறாங்க. ஆனா எப்படி என்னால மட்டும் அவங்கள ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த எம்ப்ளாயுமே, சரி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது, பேசாம காவேரியோட மனசை கஷ்டப்படுத்தாம இந்த உண்மையை நம்ம அவங்க கிட்ட சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுமே, "இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த தயவு செஞ்சு வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமா விஜய் சார்ட்ட சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட காவேரியுமே, "என்னாச்சு மேடம், என்ன இஷ்யூ" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சைன் போட்டீங்கல்ல, அது உங்கள் டைவர்ஸ் நோட்டீஸே கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் காவேரிக்கு தூக்கி வாரி போடுது. "என்னங்க சொல்கிறீங்க, வக்கீல் இப்போ அப்படி தானே சொன்னார்" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இங்கே பாருங்க, அது எல்லாமே விஜய் சாரோட பிளானு. சொல்லப்போனால் விஜய் சார் மேலே இருக்கிற மொத்த ஷேரையுமே கிட்டத்தட்ட பாதியாக்கி அது மீதி பாதியை உங்கள் பேரில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கு தான் ஒர்க் முடியறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் கழிச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு வெளியில் சொல்லிடாதீங்க, அவ்வளோதான், என்னை விஜய் சார் உண்டுலான்னு பண்ணிடுவார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயும் இந்த பக்கம் காவேரிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் காவேரியுமே, "அட பாவி, ஏன்டா இப்படி என்ன அள வச்சுட்டியடா, நானும் என்னமோ ஏதோ நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல கொஞ்சம் கோபத்தோடு வெளியில வராங்க. ஆனா வந்தது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கண்டிப்பா பாரு, உன்னை நான் என்ன மாதிரி பண்ண போறேன், டீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து காவேரியுமே விஜயை டீஸ் பண்றதுக்காக தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல விஜயுமே, சரி நம்ம சாப்பிட போலான்னு சொல்லி கிளம்புறப்போ
காவேரியுமே ஜோக்கர் மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க கூட போயிட்டு இருக்காங்க.